வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி எக் டிக்கா மசாலா எப்படி செய்கிறது பார்க்கலாம். 4 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். முட்டை கட் பண்ணி எடுத்திருக்கேன். எக் டிக்கா மசாலா செய்கிறதுக்கு விழுது அரைச்சி எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அரை கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதோ 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதோ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும். 100 மில்லி தயிர் பீட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 4 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு எக் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.